நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு நம்ம நெனச்சிட்ருக்கோம். ஆனா, நம்மளோட அப்பா, அம்மாவ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, நான் வந்து என்னோட 20ஸ்ல இருக்கேன். நான் இந்த 20 வருஷத்தில பட்ட அவமானங்கள், பிரச்சனை, அப்புறம் சிச்சுவேஷன் இது எல்லாமே ஏராளமா இருக்கு. அதே மாதிரி என்னோட அம்மாவ யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா வந்து 40 ப்ளஸ்ல இருக்காங்க. அவங்க இந்த 40 இயர்ஸ்ல வந்து எவ்ளோ அவமானங்கள் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. துரோகம், முதுகுல குத்துறது எவ்வளவோ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து பார்த்திங்கன்னா, சர்வைவ் பண்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி இன்னும் தைரியமா வாழ்றாங்க. ஸோ இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என்ன நடந்தாலும் நம்ம வந்து வாழ்ந்து தான் காட்டணுன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இத மைண்டில செட் பண்ணிக்கோங்க. நமக்கு இருக்க பிரச்சனைய விட இங்க ஏகப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதையும் தாண்டி ஸ்டில் எல்லாரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருப்போம். ஓகே, இன்றைக்கி நான் வந்து மட்டன் தலைக்கறி தான் செஞ்சுருந்தேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா, மட்டன் பிரெயின் வந்து பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் சமைச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நான் எல்லா நான்வெஜ்ஜுமே வந்து சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இதையும் வச்சுருக்கேன். யாரெல்லாம் வந்து மட்டன் தலைக்கறி சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லவ் யூ ஆல். பை டியர்ஸ். டாடா.